ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 122 சங்கீதம். தியான வசனம் ஆதியாகமம் 35 அதிகாரம் 3 வசனம். ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே குடும்பத் தலைவனாகிய யாக்கோபினுடைய கட்டளையை நாம் பார்க்கின்றோம். தான் ஒருவனாக ஆண்டவரை கண்டவன், ஆண்டவரால் நினைவுபடுத்தப்பட்டவன், இப்பொழுது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவனாக தன்னுடைய குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்துகிறான் பெத்தேலுக்கு செல்வதற்காக. பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். வேறு எங்கேயும் போக வேண்டாம். இவ்வளோ நாளும் நாம் பெத்தேல் இல்லாமல் நம்முடைய மனம் போல போக்கில் போய் சீரழிஞ்சு போனோம், கெட்டு போனோம், நாரி போனோம். ஆகையினால பெத்தேலுக்கு போவோம். நம்முடைய ஒரே புகலிடம் பெத்தேல். பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டிற்கு போவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான உபத்திரவங்களிலே நீ எங்கே ஓடுகிறாய், எங்கே தேடுகிறாய், யாரை நோக்கி போகிறாய்? பெத்தேலின் தேவனை நோக்கி நீ செல்லுகிறாயா? பெத்தேலுக்கு செல்லுகிறாயா? ஆண்டவருடைய வீட்டிற்கு நீ செல்லுகிறாயா? யோசித்துப்பார். தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு இன்று உன்னால் பங்கு பெறக்கூடியதாக இருக்கிறதா? நீ அங்கே சென்று ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவனாக இருக்கிறாயா? நீ அங்கமாக இருக்கிறாயா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதாக எண்ணி, அதாவது உலக பிரகாரமான எல்லா மேன்மைகள், மகத்துவங்கள் நமக்கு இருக்கிறதை மனதிலே வைத்து அந்த அடிப்படையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு இனி ஆண்டவர் தேவையில்லை என்று சொல்லி பண்டிகை கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுகிறோமே, பெயர் கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோமே, கல்லறை தோட்ட கிறிஸ்தவர்களாக, கல்யாண வீட்டு கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவனுடைய வீட்டிற்கு நீ செல்லுகிறாயா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீயும் நானும் ஆண்டவருடைய இல்லத்திற்கு, ஆண்டவருடைய வாசஸ்தலத்திற்கு, ஆண்டவருடைய வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்துகிறான். வாருங்கள் நாம் பெத்தேலுக்கு போவோம். வாருங்கள் நாம் பெத்தேலுக்கு போவோம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த வார்த்தை கேட்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே சந்தோஷம் எழும்புகிறதா, சஞ்சலம் எழும்புகிறதா? இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். 122 சங்கீதம் 1 வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவனுக்கு சஞ்சலம் அல்ல, துக்கம் அல்ல, வேதனை அல்ல, போராட்டம் அல்ல. அவன் எப்படி இருக்கிறான்? மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த மகிழ்ச்சி உங்களிலே என்னிலே காணப்படுகிறதா? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம். தேவன் நம்மோடு பேசுவார். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வோம். தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து நாம் வருவோம். நம்முடைய மன போராட்டங்கள், கிளேசங்களை ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம் என்கிற வாஞ்சையோடு நாம் ஆலயத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை, நான் யாரையோ தேடி செல்கிறேன். என்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், என்னுடைய துயரங்கள், இவைகளுக்கு நான் யாரோ மனிதர்களை தேடி செல்லுகிறேன். ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை அல்ல, ஆறுதல் படுத்தும் ஆண்டவரை அல்ல, ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற மக்களை நோக்கி நான் செல்லுகிறேன். வேதனையான காரியம். உனக்காக ஆண்டவருடைய சமூகத்தை வேண்டிக் கொள்வதற்கு பெரிதொருவர் மத்தியஸ்தராக யாரும் வர வேண்டிய அவசியமில்லை. பெத்தேலின் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். உன் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆலயத்தின் ஆண்டவரை நீ தேடு. ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. பெத்தேலுக்கு போவோம், அப்பாவனுடைய வீட்டிற்கு போவோம், தேவனுடைய வீட்டிற்கு போவோம் என்று சொல்லி அவன் அழைக்கின்றான். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, பெத்தேலாக நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயம் நம்மால் எவ்விதமாய் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லுகிறார். சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஒருவர் இருவருக்கல்ல, ஒரு குடும்பம் 2 குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் ஜெப வீடாக இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் சகரியாவிலே நாம் பார்க்கின்றதான வேளையிலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8 அதிகாரம்
21, 22 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சகரியா 8, 21, 22. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடியிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். என்ன அருமையான வார்த்தையை பாருங்கள். இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்காக, இல்லை என்றால் மன்றாடுவதற்காகவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும். நீங்கள் அவரை தேடுகிற பொழுது கண்டடைவீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு வேண்டும், அவருடைய ஆலோசனை உங்களுக்கு வேண்டும், அவருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் நமக்கு வசதியான வழி நாம் போவோம், ஸ்லோவாக போவோம், மெதுவாக போவோம். இப்போ என்ன அவசரம் என்றல்ல, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தீவிரித்து போவோம், வாருங்கள். தீவிரம். ஆண்டவரை தேடுவதிலே உனக்கு தீவிரம் உண்டா? சங்கீதக்காரன் சொல்கிறார், வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்கிறார். எவ்வளவு வாஞ்சை, கதறுதல், தேட்டம்! உன் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவதிலே எந்த நாட்டமும் தேட்டமும் உண்டா? உன்னை காட்டுவதற்காக, உன் உடைமைகளை காட்டுவதற்காக, உன் உடைகளை காட்டுவதற்காக அல்ல, உன்னை உண்டாக்கினவரை, மறுபடியும் உன்னை தனக்கென்று உருவாக்கினவரை நீ பார்ப்பதற்காக, காண்பதற்காக தீவிரப்பட்டு உன் தேவனுடைய ஆலயத்திற்கு நீ வருகிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 22வது வசனத்தை பாருங்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். இது என் வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறதா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவன் ஆராதிக்கின்ற வீடு, உன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற வீடு ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நீ எவ்விதமாய் பயன்படுத்துகிறாய்? இந்த ஆலயத்தை நீ எவ்விதமாய் நேசிக்கிறாய்? இந்த ஆலயத்தின் ஆண்டவரை நீ எப்பொழுதெல்லாம் தேடுகிறாய்? அவரை தேடும்படியாக சென்றார்கள், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படியாக சென்றார்கள். ஏன்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 65ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவரிடத்தில் போகிறோம். அப்படி என்றால் அவருக்கு காதுகள் உண்டு, கேட்கிறார். கேட்கிற அவர் வாயினாலே பதில் கொடுக்கிறார். அவருடைய அன்பின் மிகுதியினாலே என்னை அரவணைத்துக் கொள்ளுகிறார். உலகமெல்லாம் என்னை தூற்றினாலும், என்னை துக்கப்படுத்தினாலும், என்னை அன்போடு அவ்விதமாக நான் வருகின்ற பொழுது அப்படியே என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உன்னதமான தேவன், அன்பின் தகப்பன் எனக்கு உண்டு. அவரை தேடும்படியாக நான் செல்லுகிறேன். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ சொல்லலாம், நான் வீட்டிலிருந்து ஜெபிக்கிறவனாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே ஆலயத்திற்கு வருகிறவர்கள், பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கின்ற பொழுது, ஆலயத்திலே வருகிறவர்கள் ஜெபிக்காதவர்கள் அல்ல, ஜெபிக்கிறவர்கள், தேவனுக்கென்று தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் அவர்கள் தேவனோடு இன்னும் நேரம் செலவழிக்கும்படியாக தேவன் மகிமையாய் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஆலயத்திற்கு வருகிறார்கள். வேலை மெனக்கெட்டா? இல்லை. தேவனோடு அளவழுவதற்காக, தேவனோடு உறவு கொள்வதற்காக, தேவனுடைய பிரசன்னத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, நீ ஆலயத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு அநேக ஒருவேளை காரணங்களை நீ சொல்லி நியாயப்படுத்தலாம். உன் பார்வையிலே அது சரியானதாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு சிலருக்கு அது சரியாக இருக்கலாம். இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தன்னுடைய அத்தனை மேன்மைகளை, மகத்துவங்களை விட்டு உன்னை நோக்கி வந்த ஆண்டவர், உனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த ஆண்டவர், உன்னிலே மகிமைப்படும்படியாக, உன்னோடு ஐக்கியப்படும்படியாக காத்திருக்கிறார். நீ அவரை ஏமாற்றாதே, நீ அவரை ஏமாற்றாதே. அவரிடம் செல், அவரிடம் செல். அங்கே அவரிடத்திலே சென்று மன்றாடு, அவரிடத்திலே சென்று நீ பேசு, அவரிடத்திலே சென்று உன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள். அருமையான தேவ பிள்ளையே,
ஆலயம் உனக்கு எட்டிக்காயாக இருக்க வேண்டாம். ஆலயத்திலே வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்கள் வருகிறபடினாலே இவர்கள் வருகிறபடினாலே நான் செல்லவில்லை என்றோ அல்லது அவர்கள் செல்லுகிறபடினாலே நான் செல்லுகிறேன் என்றோ அல்ல. நீ ஆண்டவருடைய ஆலயத்திலே எதற்காக செல்லுகிறாய்? உன் அருகில் இருக்கிறவனை பார்ப்பதற்காக, அருகில் இருக்கிறவர்களை பார்ப்பதற்காக அல்ல, அங்கே இருக்கிற ஆண்டவரை நீ பார்ப்பதற்காக வருகிறாய். ஏசாயா சென்ற பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை கண்டான். பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆலையை அசட்டை பண்ணாதே. கோடிக்கணக்கான பணம் செலவழித்து ஆலயங்களை புதுப்பிக்கிறோம், ஆலயங்களை கட்டுகிறோம். ஆனால் ஆலயத்தையும் ஆலய ஆராதனைகளையும் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேண்டாம். பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுவோம், ஆலயத்தின் ஆண்டவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 100ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு ஆராதனையிலையும் நாம் வாசிக்கிறோம். அங்கே 2வது வசனம், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் தேவனுடைய வீட்டை தேடுகிறவர்களாக, தேவனுடைய வீட்டின் தேவனாக இருக்கிற ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிறவர்களாக இருக்க உம்முடைய ஆலயத்திற்கு செல்ல, ஆலய ஆராதனைகளை அசட்டை செய்யாமல் இருக்க எனக்கும் எங்களுக்கும் பலத்தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.